ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டர் பன்னீர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பன்னீரை சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 250 கிராம் பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை லைட்டாக போட்டு சாட்டே பண்ணுங்கள். போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி வரும். அதுக்கப்புறம் அப்படியே சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வற்றி இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வச்சாலே போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே மசால் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் இந்த தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் தான் சேர்த்துக்கிறேன். அதனால் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் குக் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டாணி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரோசனுங்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணியும் வற்றிருக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதனால் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவைக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு. சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.